என்னுடைய கொல் அவனுடைய கீழ், என்னுடைய உடன் அவனுடைய எஸ் போட்டு ஒரு சடல், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச், என்னுடைய பஞ்சு எஸ் போட்டா ஸ்பாஞ்சு, உடன் அவன் சடலும் தான். என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய காசு அவனுடைய கேசு. எல்லாம் திருட்டு பய மொழியை வச்சுக்கிட்டு அவன் அதை படி அறிவு வந்துடும். அடுத்தவன் மொழி எப்படி அவனுக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? சும்மா கதை விடுவான். அன்னைக்கு சீமான் வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான், கதவு சொல்லி எழுதுவான். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படித்தான் இருந்தேன். எப்ப 2008 பிப்ரவரி வர. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல, என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தண்ணி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த வலிமையான நீ கதறிக்க செதறிக்க. இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் அறிவாசான், எங்களுடைய வள்ளுவ பெருமகனார், மரமொழியான், எங்களுடைய மூதாதை, எங்கள் பாட்டனார் வாவுசி பாதை, அங்கே அறிவு மூதாட்சி அப்பத்தா அவை பாதை, அங்கே கம்பர் பாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை, நல்ல பாதையாக்கா இருக்கும். இங்கே நடுவுல ஒரு நாச பாதை, கேடு கட்ட கேவலம் கட்ட பாதை. சேர்ந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பொழைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்ல, அதுக்கும் காசு இல்ல. எங்க பய மக்கள் 4 வேலை 5 மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணு முடி பிதுங்க, கண்ணச்சத வெங்க, வெம்பாடு மட்டும் உழைச்சு ஒரே பண்டிகை அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, கொஞ்சோண்டு சக்கரை, 1 முறை கரும்பு, 1 முறை கயிறு, அது போட்டுக்கிட்டு தொங்க. என்னுடைய கொல் அவனுடைய கீழ், என்னுடைய உடன் அவனுடைய எஸ் போட்டு ஒரு சடல், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச், என்னுடைய பஞ்சு எஸ் போட்டா ஸ்பாஞ்சு, உடன் அவன் சடலும் தான். என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய காசு அவனுடைய கேசு. எல்லாம் திருட்டு பய மொழியை வச்சுக்கிட்டு அவன் அத படி அறிவு வந்துடும். அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம், இயேசுபிரான் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்ம இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது, உருவாகல, இருக்கிறது. எனக்கு ஆங்கிலம் படி, அதுபடி. பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பிச்சை எழுதுறான், அமெரிக்கால பள்ளிக்கூடம் போகாத கூட ஆடும் ஆங்கிலம் பேசுறான். அது அறிவா? இதை ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கணும். எதுக்குடா 1.5 கோடி பேர் என் வீட்டுல வந்து தட்டை எழுதிட்டு இருக்கான்? இங்க சோன் பப்படி சொத்து வைக்கிறவங்க எந்த வீடியாவது நம்மால் வேலை செய்யறாங்கடா. எல்லாம் ஹிந்திக்காரங்க. காடி கராவே, ஜல்தியாரோ, பாடி கராவே, எல்லாம் இந்தியன் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசியம் எல்லா மொழிகளை தேசிய நண்பர்களையும் போல உண்மை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். இதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் வேறுபாடு. உனக்கு புத்தாண்டு தெரியாது, ஆனால் கன்னடர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. தெலுங்கு ஆந்திர வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை, ஓணத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை? ஆமா, ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்தியனும் இல்ல, திராவிடனும் இல்ல, நீ தமிழ் தேசியன். தட்சாலி வராங்க, அவ்வளவுதான் மயிலாடு, இவ்வளவுதான். சும்மா கதை விடுவான். அன்னைக்கு சீமான் வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான், கதவு சொல்லி எழுதுவான். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படித்தான் இருந்தேன். எப்ப 2008 பிப்ரவரி வர. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல, என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தண்ணி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த வலிமையான நீ கதறிக்க செதறிக்க. தமிழ் தேச ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு. அது 2 ஒண்ணுதான். நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்லாது. 26க்கு பிறகு திராவிடம் மண்ணுதான்.
தமிழ் தேசியம் மட்டும்தான். நீ பொண்ணுதான் நில்லுங்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி பாலியல் தொந்தரவு பண்ணிருவா, நாங்க போராட வந்தா பிடிச்சு உள்ள போட்டுருவேன். அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ விசாரிக்க மாட்டேங்கிற. நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுற குரவழியை நெருக்கிற நீ நேர் மேல நாச்ச நீதான் விசாரிச்சு நிலைய நாட்டு. ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பாண்டிசன் வெளியிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாது. ஹிட்லர் செஞ்சிருக்க மாட்டான். இந்த ஆட்சி தான் என்னை இப்படி சித்திரவதை செஞ்சாத வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு எப்படி இருக்கு? துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கிறது. சாரி டெக்னிக்கல் எரர் அப்படி சுட்டிக்கிட்டு இருந்தா வெடிச்சிருச்சீங்கன்னா விட்டுருக்க நீ. என்ன மாதிரி ஆட்சி, என்ன அதிகாரம் இது? கடைசியா அந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பொழைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்லை. அதுக்கும் காசு இல்லை. எங்க பய மக்கள் நாள் புறா வேலை 5 மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணு முடி புதுங்க, கண்ணச்சத வெங்க, வெம்பாடுபட்டு உழைச்சு ஒரே வண்டிகை அவனுக்குன்னு இருக்கிற வண்டி. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, கொஞ்சோண்டு சக்கரை, 1 முறை கரும்பு, 1 முறை கயிறு, அது போட்டுக்கிட்டு தொங்க ஓடிக்காம அவன் சரணடைந்தான். விடுங்க. என்னத்தே வந்துட்டு போறேன் உனக்கு என்ன? என்னத்தே வந்துட்டு போறையா உனக்கு என்ன? அதுல உங்க கட்சிக்காரர்கள் வந்துடும். அதை நானே கவலைப்பண்ணி கவலைப்படுறேன். நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நில்லு. இம்முறையில் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொழியும் ஆர்ப்பரிப்பையும் பாரு. கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை, கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை. எதற்காக கூட்டணி? யாரோட கூட்டணி? இந்த நிலப்பரப்பிலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். நாம் தமிழர் கட்சி தான். எவனவன் 2000 3000 ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டேனும் முன்னேனும் தெல்லு உளிய ஆக்கி காட்டை மேட்டை பிரித்து விளைநிலங்களாக என்னுடைய நிலத்தை நீ எவ்வளோ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைவிக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்போர் அறிவார்ந்த பெருமக்கள், தொழிற்சாலை வேலை கொடுக்கும், வேலையில் சம்பளம் கொடுக்கும், சம்பளத்திற்கு ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி. சாப்பாடு அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும். இந்த சிந்தனையில் இருக்கிற எவனும் என்னோட கூட்டணி. நச்சு ஆடைகளை நிறுவுகிறாய், இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய், தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் இன்னொரு கூட்டணி. 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறவர்கள் என்னோட கூட்டணி. 11 ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணியை தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோட கூட்டணி. ஓய்வு பெற்றவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் களத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோட கூட்டணி. இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி. அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான். ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்? ஒரு சித்தாந்த கட்சி
உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம். இல்லாத இந்தியன் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள். அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரெழுச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எவனோடும் இந்தியன் திராவிட கட்சிகளோடு சரணடையாது. வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை, யாரோடும் சரணடைய முடியாது. தோற்றால் ஓடா புதிதாக தோற்கப்படவில்லை. இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். தன் இலக்கு என்று உயிரை ஆயுதமாக எழுதி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்நிலத்தில் விடுதலைக்காக. அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்தியம். அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே, லால்பூர் சாஸ்திரி சீமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே 15 லட்சம் மலையர் மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள். பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர் இந்தியவர்கள், வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள். பிறகு ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது மூலம் வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இந்த 3 கையெழுத்தில் தான் தமிழ் தேசிய மக்களின் தலையெழுத்தை மாறி போனது. அறிவார்ந்த தம்பி தம்பிகள், நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தன் இன மீட்சிக்காக ஒரு உள்ளங்கிருந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன், அவரை வீழ்த்தி தமிழ் தேசியத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள், கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர். செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும். தமிழ் தேசிய விடுதலை பேரொழியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கையிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த பிள்ளைகளடா நான் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல். செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டி பிடித்துக் கொண்ட ஆதரவற்று அரற்றி அழியும் போது கண்ணீர் துடைக்க கை நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான புரட்சிகர போர் படைதாண்டா நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை. இதை வீழ்த்துவன் என்பது தம்பி, நீ நீட்டவும் மடக்கவும் முடக்கவும் வைக்கிறது கொடை இல்லை தம்பி. பிரபாகரன் என்ற பெரும் தலைவனின் அரசியல் புரட்சி படை. ஆயுதம் நித்தம் வைக்கலை, அரசியலால் வென்று முடிப்போம். அந்த ஆயுதம், இந்த ஆயுதம் எம் முன்னோர்கள் எங்களுக்கு தந்தருளிய அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தமிழ் தலைமுறை தம்பிகளில் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுவதற்கும் பாராட்டுக்கு உரியவன். தொழிலில் இந்த நூலை வெளியிட இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன். இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து, குறிப்பாக என்னை பேச அனுமதித்த இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் அறிவாசான், எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் மரமொழியான், எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வாவுசி வாதை, அங்கே அறிவு மூதாட்சியின் அப்பத்தா அவை வாதை, அங்கே கம்பர் வாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதுகாத்தா இருக்கும். இங்க நடுவுல ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை. இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி, இந்த டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி
வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாற்றி தொகுத்து வழங்கி இருக்கிற நாரூர் இளவல் பாலமுரளி வர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து அருளிய பெருந்தகையாளர் ஐயா பப்பாசியினுடைய தலைவர் ஐயா சேது வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.